ஓகே, வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து 13ஆந்தேதி 4ஆம் மாதம். எனக்கு என்ன தான் சொல்லணும், எப்படி தான் வந்து ஏசணும், இன்னும் எப்படி தான் உங்களை வந்து நான் வந்து பதில் சொல்லணும், இன்னும் எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கணும். 46 வருஷமாக பிறந்ததுலேருந்து எவனோ என் உடம்புல இம்ப்ளான்ட் போட்டு அவங்க இஷ்டத்துக்கு, இத்தனைக்கும் எங்கள் அப்பா சாப்பிட வேண்டியது கூட இல்லை. எங்கள் அப்பா ஏமாற்றி எங்கள் அப்பாவை இம்ப்ளானில் கொன்று கொலை பண்ணி தேவையில்லாமல் இன்றைக்கி என் உடம்புல இம்ப்ளான் போட்டு இவன் செய்கிறதுக்கெல்லாம் இவன் விடுறதுக்கெல்லாம் தப்பே பண்ணாமல் எல்லா இடத்துலையும் மாட்டி விட்டு பனிஷ்மெண்ட் வாங்கி சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துட்டையும் அம்மாட்டேருந்து அப்பாட்டேருந்து செய்யாத தப்புக்கு இங்கேயே வந்து எங்கள் அம்மாட்டையே சொல்லிக்குவானுங்க. இந்த மாதிரி அது அவங்க அப்பாட்ட காசு வாங்கும்போது கார்த்திகேசன் ஒருத்தன் கூட தப்பு பண்ணிட்டு வந்திருக்கு. தப்புனா என்னன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சின்ன பிள்ளையிலேருந்து. எல்லா தப்பையும் இவன் செய்கிறான். நான் சம்பாதிக்கிறது 4 மடங்கு 5 மடங்கு எங்கள் வீட்டு சொத்து, எங்கள் அப்பாவோட இபிஎஃப். நாங்கள் வாங்குகிற ஜாமாக்கு நாங்கள் காசு கட்டிடுவோம். திருப்பி அந்த ஜாமாக்கு வந்து இவன் காசு கட்டின மாதிரி எல்லாத்துக்குமே காசு வாங்கி இன்றைக்கி கொடுமைன்னா கொடுமை. சரி, நான் ஒரு பொம்பளை, எங்கள் அம்மா அப்பா வந்து இவங்க கொண்டுட்டானுங்க. என் உடம்பை என்னையை பிடிக்கிறதுக்கு என்ன ஓட விடுறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு வெக்கமாக இல்லை, மூஞ்ச காமிக்க மாட்டானுங்க, எவனுங்க சொல்ல மாட்டானுங்க. இஷ்டத்துக்கு அங்கங்கே மாட்டி விட்டு இவனுங்க ஓடுற இடத்துல நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். யார் சொன்னால் நீ இம்ப்ளான் போட்டு இந்த மாதிரி ஓட விடலான்னு? ஸோ எங்கள் எஸ்டேட்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் ஸ்கூல்லேருந்து 2ஆலேருந்து கேள்லேருந்து இதனால் முடியுமா அவங்க பேசிக்குவாங்க. இதனால் முடியுமா, ஸ்கூல்லையும் அப்படி தான், என்னால் முடியுமா ஆண்டிய பொல்லியக்க. நானே யோசிப்பேன், நான் ஆசிரமத்தில் கூட கேட்டிருக்கேன், என்னக்கா முடியுமா முடியாதா, என்னால் முடியுமா முடியாதான்னு. அப்போ இல்லை ஒன்றும் இல்லை அதனால் கண்டிப்பாக முடியும்னு அவங்கக்குள்ளாரே பேசிக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக முடியும். ஆனால் ரொம்ப பேர் இன்றைக்கி வந்து இம்ப்ளான் போட்டு சாவடிக்கப்படுறது, அம்மா பள்ளமாக்குறது, பிள்ளைங்களை ப்ரொஸ்டிடியூஷனு, சீக்கு, கண்டது கடிது A to Z எனக்கு வந்து தெரியும். இவனுங்க இம்ப்ளான் போட்டு ஓட விட்டு மொத்த சம்பளம், அது 1 மடங்கு வேலை இல்லை, ஒரு இடத்துல 4 மடங்கு 5 மடங்கு வேலை இவனுங்க தின்றதுக்கு. இபிஎஃப், சொக்ஸோ, அங்கே பேரில் என்னென்ன இருக்கோ அவ்வளோயும் நீங்கள் தின்றீங்க. இன்னொன்று வந்து அங்கங்கே டெஸ்ட் பண்ணி இங்கே ஏன் வந்து அனுப்புனாங்க எனக்கு தெரியல, ஏன் வந்து இங்கே அனுப்புனாங்கன்னு. ஆனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்கூல்லேருந்து எல்லாமே. பொல்லிக்கு பொல்லியில அப்படின்னு, இது என்ன பொல்லி என்னத்த பொல்லி ஆசிரமத்தில், இதனால் முடியுமா, கண்டிப்பாக முடியும், அது சரியான கெட்டிகரி அப்படின்வாங்க. அப்புறம் எஸ்டேட்லேயும் அப்படி தான், சின்ன பிள்ளையில் கோல்ஃபீல்ட் எஸ்டேட்டில் டெஸ்ட் பண்ணி பயப்படுறேன்னா நியாயத்துக்கு எப்படி இருக்கேன், ஒரு மாரல் என்னோட எப்படி இருக்குது, சும்மா சண்டை போடுறேனா, மூஞ்சி காமிக்கிறேனா, இதெல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி என்னத்துக்கு அனுப்புனான்னு தெரியல. ஆனால் இவனுங்க யார் என் உடம்புல சிப்பை போட்டுக்கிட்டு இன்றைக்கி என் மொத்த பணத்தையே தின்னுட்டு எங்கள் குடும்பத்தை பிரித்து, ஏன்னா என் வீட்டுக்கார குடும்பத்துக்கு இது தெரியாது. ஸோ இவனுங்க ஒன்று செஞ்சுருக்கானுங்க, அங்கே ஒன்று சொல்லியிருக்கானுங்க. நான் ஒன்றும் இந்த மாதிரி வாழ போகிறதும் இல்லை. இன்றைக்கி 46 வருஷமாக புருஷன் கூட ஒரு நாள் சந்தோஷமாக வாழ விடாமல் இவனுங்க பிரித்து மேய்ஞ்சி இவனுங்களை கண்டுபிடிக்க முடியல. நானும் எவ்வளோ கெஞ்சிட்டேன், எவ்வளோ பாலாய் போயிட்டேன், சுற்றி மலேசியாவை சுற்றி அலையிறேன். நான் வளர்ந்தது அனாதை ஆசிரமனால அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செய்கிறானுங்க, உடம்புல சிப்பை போட்டுக்கிட்டு தனியாக போட்டுருவாங்க, சிப்பை எடுத்து விடுங்க, சிப்புக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. யாராச்சும் ஆசிரமத்தில் போய் எனக்கு வளர்ந்தது அனாதை ஆசிரமம், அப்போ நான் எங்கே போவேன் என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு? போயிட்டு வந்தோடனே மண்டையை உடைக்க சொல்லி எங்கேயாச்சும் நடக்குமா? அது நான் கேட்குறேன், எங்கேயாச்சும் நடக்குமா? இவன் பொட்டை நாய் உடம்புல ஒழிஞ்சிக்கிட்டு 46 வருஷமாக அதில் ஒருத்தர் ஐயாயிரம் பேரை வந்துக்கிட்டு அங்கேருந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து செக்ரி ஃபால்ஸ்லேருந்து சும்மாயிடுவா. அவர் வந்துக்கிட்டு 8வது 10வது மாதிரி 9 கெட்டாப்பு 10 கெட்டாப்பில் ரோஜா மாதிரி வராரு. சாமி இது என்னது இது பேய் பிடிச்ச சாமி பார்க்குற மாதிரி முஸ்லீம் காக்கா மாதிரி வராரு. அப்புறம் பிள்ளைங்க வச்சுக்கிட்டு
ஊரில் பிள்ளைங்க இருக்குது. இந்த மாதிரி பல பல கெட்டா போட்டுறேன். அப்போ நான் கமால்னு சொல்லவா? ஏன்னா தசாவதாரம் அத்தனை கெட்டப் எடுக்கும்போது அதுவும் எனக்கு தெரியவே தெரியாது. இவர் தான் அது அந்த 18 வயசு கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு என் பின்னால். உடம்புல இருந்துக்கிட்டு பொட்டை பையனுங்க மாதிரி நான் அடி வாங்கிட்டு நான் உழைக்கிறதுல நீங்கள் எடுக்கிறது ஒரு காசு இல்லாமல் அப்பாவோட இபிஎஃப்ஓன்னு தின்னு எங்கள் அம்மாவோடையும் தின்னு இதுக்காக நீங்கள் கொலையும் பண்ணி சாட்சி இல்லாமல் ஆக்கிறதுக்கு இன்றைக்கி ப்ரூஃப் இல்லாமல் ஆக்கிறதுக்கு எல்லாத்தையும் அப்பப்போ டைமுக்கு கொலை பண்ணி உங்களுக்கு என்னடா உரிமை இருக்குது என் மேலே? டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே அனுப்பும்போது உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லை. யார் நீங்கள்? நான் உண்மையாக சொல்கிறேன், திருநங்கை கூட இந்த மாதிரி செஞ்சாங்க நான் ஒளிஞ்சிக்கிட்டு செய்ய மாட்டாங்க. டேரெக்டாக நாங்கள் தான் செய்கிறோன்னு காமிச்சிடுவாங்க. உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? எவ்வளோ தான் சொல்கிறது? வெக்கமாக இல்லை? இன்றைக்கி நானே மட்டும் ஃபுல்லாக அங்கே இது முடியுமா முடியாதான்னு அனுப்பிவிட்டுது. இன்றைக்கி என்னை ஒரு ஆளை வச்சு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இவ்வளோ காசு தின்னுருக்கீங்க, இவ்வளோ பணம் தின்னுருக்கீங்க. வீட்டில் வந்து தேவையில்லாமல் ஒரு 4 பக்கெட்டு 4 பிள்ளைங்களை தனியாக பிரித்து, புருஷனை தனியாக பிரித்து, என்ன தனியாக பிரித்து, வாழையே விடாமல் புருஷன் கூட இப்படி தான் வாழ வைக்கணும்னு. ஏன்னா என் புருஷன் குடும்பம் வந்து 18 வயசு, எனக்கு 18 வயசு. நீங்கள் பிறந்ததுலேருந்து என் உடம்புல இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் என் குடும்பம் செய்யும். ஆசிரமத்தில் போய் 1 வருஷம் சென்று செல்வமுருகன் கணேசன் 2 பேர் போய் குட்டையில் செத்து என்னை வந்து இதெல்லாம் பார்க்க தான் நீங்கள் அனுப்புனாங்க தெரியுமா? அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது. அதாவது நீங்கள் அனுப்ப கூட தேவையில்லை. ஏன் தெரியுமா? உங்களோட ஈஸி மணி இப்படி பிடிச்சி போட்டு இப்படியே பொய்யா அதாவது உண்மையை வந்து காமிக்கிறது. ஆனால் அது வந்து கடைசியாக வந்து அந்த உண்மை வந்து வெளியாகாது. இங்கே என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு, என்னை என்ன செஞ்சீங்கன்னு. இந்த மாதிரி கேப்பில் தான் வந்து நீங்கள் வந்து என் பணத்தை தின்ன முடியும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து, ஆனால் கடைசியாக இங்கே என்ன காமிச்சிங்க? யார் எங்கே செத்தா, யார் மாடியில் குதிச்சா, யார் கொலை பண்ணா, யார் கத்தியை எடுத்து குத்திட்டா, எவன் வெட்டிக்கிட்டான், எவன் வந்து அங்கே மணி செஞ்சிரு ரொம்ப பண்ணா யூமோவில். இந்த மாதிரி 100கணக்கான இதை வந்து நீங்கள் காமிச்சிங்க. அதெல்லாம் என்னத்துக்கு? சும்மா ஒரு சாக்குன்னா எப்படின்னா, நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் காமிக்கிறோம், இது இங்கே நடக்குது அங்கே நடக்குதுன்னு. ஆனால் இது வந்து உண்மை வெளியாகிறதுக்கு இல்லை, சும்மா ஒரு சாக்கு. பணத்தை தின்னுக்கிட்டு அடுத்தவங்க பணத்தை எதுவுமே கற்றுக் கொடுக்காம கல்யாணம் பண்ணதுலேருந்து கல்யாணம் பண்ணுறவனுக்கு அப்படியும் 4 மணிக்கெலாம் வந்து லட்டு செய்யலாம். எனக்கு கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க 4 மணிக்கெலாம் வந்துட்டு லட்டு செய்யணும்னு, லட்டு செய்ய கற்றுக் கொடுக்குறேன்னு. ஆனால் நான் இல்லை 5 மணிக்கெலாம் வந்துடுறேன். நான் 4 மணிக்கெலாம் போயிட்டு எல்லாம் வந்து வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. 500 1000 லட்டை பிடிக்க வைக்கிறாங்க. நான் எதுவுமே கற்றுக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு புத்தி? ஏன் ஒருத்தவங்களை வச்சு இன்னொருத்தவங்க சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்க? உங்கள் எண்ணம் சுத்தம் இல்லை, உங்கள் செயல் சுத்தம் இல்லை. சில இதில் வந்து சொல்கிறாங்க இது வந்து கிறிஸ்டியன். உள்ளுக்கு வந்து நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து கிறிஸ்டியன் வீட்டில் இருந்தனால கிறிஸ்டியன் தான் செய்கிறாங்கன்னு. யாராக இருந்தால் எனக்கு என்ன? இம்ப்ளான் வந்து நீங்கள் வந்து இல்லீகலாக போட்டிருக்கீங்க. உங்களோட சுயநலத்துக்கு பொட்டா வேணுங்க மாதிரி என் உடம்புல இருந்துக்கிட்டு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைங்களையும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் இம்ப்ளான் போட்டு கேட்பாரு இல்லைன்னா எதை வேணாலும் செய்வீங்க. இன்றைக்கி ஜேபி சுல்தான் வரைக்கும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த சுல்தான் இந்த சுல்தான் யாருன்னு நீங்கள் தெரியல. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னப்போ இங்கே மாட்டி விட்றீங்க, அங்கே மாட்டி விட்றீங்க, என்ன தான் செய்ய போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. நான் எத்தனோ வாட்டி சொல்லிட்டேன். அங்கேருந்து இதனால் முடியுமா டெஸ்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ மேபி நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அங்கே அவங்களெலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மேலே பழிய போட்டு அங்கேயும் வெக்கமாக இல்லை. ஏன் உங்களுக்கு வந்து பதவி இருக்குது, பவர் இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் இம்ப்ளான் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து காசு தின்ற அளவுக்குன்னா ஏதோ ஒரு ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லைனா டாக்டர் சைட்டு ஹாஸ்பிட்டல் சைட்டு படிப்பு கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, திறமை இருக்குது, எவ்வளோ நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு வேண்டியது அம்மா அப்பாவை கொன்று நீங்கள் கொன்றுருக்கீங்க. கொலைகாரன் நாய்ங்க கொன்னுட்டு அப்புறம் என்னை பிடிச்சி ஆட்டி வச்சிட்ருக்கீங்க. எங்கே போனாலும் செல்ல மாட்டேது, போயிட்டு வந்து திருப்பி அடி தான் விழுகுது. அப்புறம் எங்கே போகிறது? நான் நீங்கள் செய்கிற தப்புக்கு 46 வருஷமாக இவனுங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை வச்சுக்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரி பலி கொடுத்துக்கிட்டு
கொடுமை பண்ணிக்கிட்டு என் சம்பளத்தை 4 மணிக்கு 5 மணிக்கு தின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பொய் சொல்லி நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் கடைசியாக கொண்டு போய் என்ன மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. செய்யலாமா செய்யலாமா? எத்தனோ வாட்டி நானும் எல்லாத்திலையும் சொல்லிட்டேன். இவங்க வந்து சும்மா உண்மை நடக்கிறத காமிக்கிறீங்க. ஆமாம், உண்மை நடக்கிறது, இங்கே குதிக்கிறது, அங்கே கொலை பண்ணுறது, இங்கே அடிச்சுக்கிறது, இங்கே குத்திக்கிறது, இங்கே ரொம்பா பண்ணுறது, இங்கே வந்து பிஸ்தோலில் கன்று கிடைக்கூடா கொண்டு போய் 2-3 வாட்டி ரொம்பா பண்ணது, சுட்டது, ஜெயிலுக்கு போனது. ஸோ இதெல்லாம் காமிக்கிறீங்க. ஆமாம், ஆனால் வெக்கமாக இல்லை. பொம்பளை உடம்புல இருந்துக்கிட்டு